ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று நவம்பர் 28ஆம் தேதி, நாளை நவம்பர் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. தங்கத்தோடைய விலை என்னவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நைட்டு நம்ம போட்டிருந்த வீடியோவில் இன்று தங்கத்தோடைய விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அதிகரிக்கிற பற்றிலாம் குறைய தொடங்கிருச்சுங்க. ஸோ அந்த நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் கிராமுக்கு குறையலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ நம்மளுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த டைமில் மறுபடியும் கொஞ்சம் வேரியேஷன், அதாவது அப்பில் போனதுனால உங்களுக்கு ஒரு 15 ரூபா மட்டும்தான் குறைஞ்சிருந்தது. ஓகேங்க. அதாவது இன்று பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் 7,090 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை அதாவது நவம்பர் 29ஆம் தேதி நாளைக்கு விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மதியமே வீடியோ போட்டிருந்திருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மதியத்துக்கும், அதாவது இன்றைக்கி க்ளோஸ் ஆன டைம்லேருந்து, அதாவது ரேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லை. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏறுமுகமாக தான் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்குறப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் அதிகரிக்கலாம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிராமுக்கு ஒரு 30 ரூபா 40 ரூபா அந்த ரேஞ்சில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி போயிடுச்சுன்னா, இல்லை சப்போஸ் நேற்று பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் மாதிரி அதிகரித்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ரேட் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த டைமில் குறைய தொடங்குனதுனால குறைஞ்சது கிராம். ஸோ அது மாதிரி கூட இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இப்போ நான் போடுற டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு 6:30 மணி அந்த ரேஞ்சில் தான் இன்றைக்கி, இப்போ நம்ம இந்திய டைம் படி 6:30 மணிக்கு எப்படி இருக்குது நிலவரம் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்து போட்டிருக்கேங்க. ஸோ நாளைக்கு காலையில் 10 மணி வரைக்குங்கிறதுக்கு எவ்வளவோ டைம் இருக்குது. இடையில உங்களுக்கு இன்றைக்கி நைட்டு 10 மணி 11 மணிக்கு என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறது, இதே மாதிரி அதிகரிச்சுட்டு தான் இருக்கா இல்லை குறைஞ்சிட்டு இருக்குதா அப்படிங்கிறத ஒன்றா வீடியோ போடுறேங்க. அப்படி இல்லை இதே மாதிரி அதிகரிச்சுட்டே இருந்ததுன்னா கம்யூனிட்டி டேப்பில் கூட நான் தெரியப்படுத்துகிறேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையிலையும் இது மாதிரி மாற்றங்கள் இருந்ததுன்னா, அதாவது குறைஞ்சதுன்னா நான் உடனே கண்டிப்பாக நாளைக்கு 8 மணிக்கு காலையில் உங்களுக்கு நான் வீடியோ போட்டு தெரியப்படுத்துவேங்க. ஸோ இப்போ இருக்கிற நிலவரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் நாளைக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இதே மாதிரி போச்சுன்னா, ஸோ இது ஒரு செய்தியாக தான் சொல்கிறேங்க. மறுபடியும் மாறுறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அதிகரிக்கலாம், இல்லை குறையலாம், இல்லை இன்றைக்கி ரேட் 7,090 ரூபாயிலே நாளைக்கும் இருக்கலாம். ஸோ எதுவுமே நம்மளால் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் இதே மாதிரி குறைய தொடங்குமா இல்லை அதிகரிக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபிக்ஸாக எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் மார்க்கெட்டில் இப்போ பெரிய அளவுக்கு அப் அண்ட் டவுன் இல்லைங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதனால் ஓரளவுக்கு இதே ரேஞ்சில் தான் மெயின்டைன் ஆகும். ரொம்பவும் குறையிற மாதிரியும் இல்லை, அதிகரிக்கிற மாதிரியும் இல்லை. ஸோ இதுவும் நான் ஒரு கணிப்பாக தாங்க சொல்கிறேன், எக்ஸாக்டாலாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு ஒரு ஏற்றம் தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ சனிக்கிழமையும் பார்த்திங்கன்னா ஏறும் இறங்கும் அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இருந்தாலும் பெரிய அளவுக்கு இப்போதைக்கு மாற்றம் இல்லை. ஏன்னா சர்வதேச லெவலில் ஏதாவது ஒரு பதற்ற சூழ்நிலையாக இருந்ததுனாவோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய மாறுதல் இருந்ததுனாவோ உங்களுக்கு கோல்டு ரேட் அப் அண்ட் டவுனுக்கு போகும். இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ரஷ்யா உக்ரைன் போர் தான் போயிட்டுருக்குங்க. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஹிஸ்புல்லா நாட்டுக்கிடையே பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் அன்றைக்கி டக்குன்னு கோல்டோட ரேட்டு குறைய தொடங்குச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பெரிய அளவுக்கு ஏதாவது நியூஸ் இருக்கணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் கோல்டு ரேட் அப் அண்ட் டவுன் டக்குன்னு மாறும். இப்போதைக்கு எதுவும் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 ரூபாய்க்கு கீழே மறுபடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுவும் எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறதும் நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுங்க. ஸோ நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதில் 10% கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை 1,00,000 ரூபா கிட்ட உங்கள்கிட்ட இருக்குதுன்னா அதில் 10% உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க. ஒரே டைமில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும், இதுதான் லோயஸ்ட் ப்ரைஸ் வரும், அப்போ தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கையில் வச்சுட்டு இருக்க வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சராசரி மதிப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். இல்லை நீங்கள் லோயஸ்ட் ரேட் இதுதான் அப்படின்னா, எவ்வளோ லோயஸ்ட் ரேட் போதோ அது பார்த்தீங்கன்னா டக்குன்னு மறுபடியும் அடுத்த நாளே இன்க்ரீஸ் ஆக தான் ஆரம்பிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா 6,935 ரூபாய்க்கு இருந்துச்சு. ரொம்ப நாளில் அந்த ரேட்டில் நீடிக்கவே இல்லைங்க. 2 நாளில் டக்குன்னு நம்ம சரி மறுபடியும் இன்னும் கொஞ்சம் குறையும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். நானும் கூட அப்படி தான், சரி ஓகே 6,700 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு போகிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மறுபடியும் போர் பதட்டத்தினால பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இதுதான் லோயஸ்ட் ப்ரைஸ், நம்ம லோயஸ்ட் ப்ரைஸில் மட்டும்தான் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூஎஸில் இந்த 2 நாளுக்கு லீவு. ஸோ அதனால் எந்த அளவுக்கு மார்க்கெட் நிலவரம் இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியல. ஏன்னா அவங்களுக்கு அங்கே லீவு அப்படிங்கிறதுனால இங்கே கொஞ்சம் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேங்க. தெரியல, அதுவும் கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் அங்கே லீவ் அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு தெரியும்.
அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து எப்படி ஜிஎஸ்டி எல்லாம் இல்லாம இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிற மாரியும் கேட்டிருந்தாங்க. கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கோல்டு பீஸ் இது மாரிலாம் இருக்கு ஆன்லைன்ல. ஸோ அது மாரியெல்லாம் கூட நீங்க பே பண்ணலாம். அதாவது ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 60 ரூ. 61 அந்த மாரி ரேஞ்சில போயிட்டுருக்குங்க. ஸோ உங்ககிட்ட வந்து ரூ. 1000 ரூ. 1,00,000 இருந்தா மட்டும் தான் கோல்டு வாங்க முடியும் அப்படிங்கிற மாரி இல்லாம, இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்ல நீங்க பண்றோம்னா, நீங்க அது மாரியெல்லாம் கோல்டு பீஸ்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்ல வாங்குறீங்க அப்படின்னா, மில்லிகிராம்ல காயினே இல்ல எனக்கு வந்து அப்படிலாம் வேண்டாம். எனக்கு வந்து ஃபிசிக்கலா கையில இருக்கணும். எனக்கு அதுதான் ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கனாலும் கூட, நீங்க வந்து மில்லிகிராம்ல, கிராம்ல அது மாரிலாம் கூட நெறைய கடையில கிடைக்குதுங்க. ஸோ எந்த கடை நம்பிக்கையா இருக்குன்னு சொல்லி பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதை தவிர்த்து நான் ஏற்கனவே சொன்னபடி பார்த்தீங்கன்னா, நகை வாங்குற மாரி இருந்ததுன்னா, அவசரமா வேணும், தேவையா இருந்தா மட்டும் நகைக்கு வந்து வாங்குங்க. இல்லைன்னா தேவையில்லாம இந்த வேஸ்டேஜ் வந்து நீங்க செலவு பண்ண வேண்டாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பவுன் எடுக்குறீங்க அப்படின்னா, அதில ரூ. 8,000 கிட்ட நமக்கு வேஸ்டேஜா போகும். குறைஞ்சபட்சம் ரூ. 8,000 கிட்ட போகும். ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த ரூ. 8,000 இருந்ததுன்னா, இன்னும் 1 கிராம் சேர்த்து நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. அதனால நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க கோல்டு வாங்குறது தப்பு கிடையாதுங்க. ஆனா வாங்குறப்போ அத கொஞ்சம் பார்த்து எப்படி உங்களுக்கு ஓகேவா? அப்படிங்கிற மாரி நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, கோல்டோட ரேட் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. இப்போ 2 கிராம் வாங்குற இடத்துல 1 கிராமாவது வாங்கி வைங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பா அதனுடைய ரேட் வந்து அதிகரிக்கும். திரும்பவும் சொல்லிக்கிறேங்க, கோல்டோட ரேட் நாளைக்கு வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இப்ப இருக்கிற நிலவரப்படி போச்சுன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 30லேருந்து ஒரு ரூ. 50 அந்த ரேஞ்சில வந்து அதிகரிக்கான வாய்ப்பு தாங்க இருக்குது. ஸோ சப்போஸ் குறையறக்கு வாய்ப்புகள் இருந்தா கண்டிப்பா நான் வீடியோ மூலமா தெரியப்படுத்துறேன். இல்லைன்னா கம்யூனிட்டி டேப்லயும் உங்களுக்கு தெரியப்படுத்துறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்.